தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேலைக்கு மேலே, அதாவது வந்து ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அல்லது தேவைப்படும் பட்சத்தில் லாங் ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பெல்ட், ஷோ பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நிறைய பேர் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது சேலை கட்டி, அதாவது ப்ளவுஸு மேட்சிங்க்கு ஏற்றாப்போல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இங்கே ஒரு பெல்ட் ஒன்று கட்டுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஷோ பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சரியான முறையில் எந்த அளவு விகிதாசாரத்தில் தைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தைச்சு காட்ட போகிறேன். இன்னைக்கு நாங்கள் தைக்கக்கூடிய இந்த பெல்ட்டோட இடுப்பு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 இன்ச் ஹிப் சைஸ். எப்போவுமே ஒரு பெல்ட் தைக்கிறீங்கன்னா, அதாவது ப்ளவுஸோட ஹிப் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த அளவு ஹிப் சைஸ் மட்டும் இருந்தால் போதும். அதை மட்டும் வச்சு நம்ம வந்து பெல்ட் வந்து தைக்கலாம். அது மட்டும் போக இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக வேறு எந்த மெட்டீரியலும் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணலாம், புடவைக்கு ஏற்றால் போல். அப்படி இல்லாத பட்சத்தில் ப்ளவுஸில் வந்து தச்சு முடிஞ்சு போய் மீதி இருக்கக்கூடிய அந்த மிச்ச துணியிலே ஃபேன்சி மெட்டீரியல் இருந்ததுன்னா அதிலே வந்து நீங்கள் வந்து பெல்ட் வந்து தைச்சிக்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போ வந்து நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன், இந்த ப்ளவுஸோட, அதாவது இந்த ஃபேன்சி பெல்ட்டோட இடுப்பு சைஸ் வந்து 28 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 28 இன்ச்சு அப்படிங்கும்போது ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு ஒரு கேன்வாஸில் வந்து லைனிங்கில் சும்மா அடிஷ்னலாக ஒட்டியிருக்கேன். இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதுக்காக வந்து ஃபேன்சியாக நீங்கள் எதுவும் தயார் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ பிட்டாக இருக்கக்கூடிய அந்த பேப்பர் கேன்வாஸை தான் ஒட்டி. ஸோ 28 இன்ச்சு இடுப்பு சைஸ்னால் நம்ம பெல்ட்டோட அமைப்பு வந்து குறைஞ்சது 24 இன்ச்சு, அதாவது துணிக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். 22லேருந்து 24 இன்ச்சு வரைக்கும் இந்த பெல்ட்டோட சைஸ் இருந்தால் போதும். மீதி வந்து பின்னாடி நம்ம கயிறு கட்டுற மாதிரி நம்ம இந்த பெல்ட்டோட அமைப்பை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தச்சு காட்ட போகிறேன். 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம கேன்வாஸ் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். அதற்கப்புறமா இதில் பாருங்கள், இது ப்ளவுஸ் தைச்சது போக மீதி உள்ள ஒரு மெட்டீரியல் தான் இது. இதில் சைடில் வந்து பின்னாடி வந்து நம்ம கயிறு கட்டணும் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு உண்டான மெட்டீரியல் இதுலேயே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதாவது மீதியே உள்ள துணியிலேயே வந்து நம்ம கயிறு வந்து ரெடி பண்ணிக்கலாம். கயிறு ரெடி பண்ணிவிட்டு அதற்கப்புறமா நம்ம பெல்ட் ரெடி பண்ணிவிட்டு அதற்கப்புறமா அந்த கை வந்து அட்டாச் பண்ணி சூப்பராக வந்து இந்த பெல்ட்டை வந்து நம்ம தயார் பண்ணலாம். இதை பார்க்குற நீங்கள் உங்களுடைய இந்த ப்ளவுஸோட அமைப்பு, புடவையோட அமைப்புக்கு ஏற்றாற் போல் இந்த கயிறு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கயிறோட மொத்த சுற்றளவு 28 இன்ச்சு வருதுன்னா, இப்போது 2ஆக வெட்டி 2 பக்கமும் வந்து நம்ம இடுப்பு பகுதியில் வந்து கட்டுவோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு பக்கமும் குறைஞ்சது 12லேருந்து ஒரு 16 அந்த அளவுக்கு வந்து கயிறோட நீளம் இருந்தால் போதும். மீதி உள்ளதுக்கு நம்ம பெல்ட் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அந்த அமைப்பு வந்து ரெண்டுக்கும் வந்து ஈக்குவலாக வந்து அமைஞ்சிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய இடுப்பு சைஸ் எந்த அளவு இருக்கோ அதிலிருந்து வந்து ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு நம்ம பெல்ட்டோட அந்த பெல்ட் அமைப்பு வந்து கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா முன்பக்கம் பெல்ட் வந்துடும், பின்னாடி பார்க்குறதுக்கு இந்த கயிறு வச்சு நம்ம கட்ட போகிறோம். இப்போ கயிறு கட்டி கயிறு வந்து ரெடி பண்ணி இப்போ வந்து திருப்பிக்கலாம். ஸோ இதை திருப்பினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனிங்கை வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இது வந்து மெயின் பீஸு. இதுக்கு கீழே இன்னொரு லைனிங் வந்து கொடுத்துக்கலாம். கவனமாக பாருங்கள், கவனமாக கேளுங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த. இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் வந்து இந்த மெயின் பீஸை வந்து கரெக்டாக வந்து நிறைவு பண்ணுற மாதிரி அந்த லைனிங் துணி வந்து இருக்கணும். ஸோ அது இடுப்போட சைஸோட அளவுக்கு ஏற்றாற் போல் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நான் தைக்கக்கூடிய இந்த அளவு வந்து ஸோ என்னோடய அளவுக்கு ஏற்றாற் போல் வந்து இது இருக்குது, அதனால் இது போதும். முதல்ல வந்து ஒரு லைனிங்கும் இந்த மெயின் பீஸையும் வச்சு ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஏன்னா இந்த துணியோட அமைப்பு ரொம்பவே நைஸாக இருக்குது. அது இல்லாமல் வந்து இது ஒரு ஸ்டோன் இருக்குது, மேலே எல்லாமே ஸ்டோன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது நம்ம கேன்வாஸ் கொடுத்து திருப்பும்போது அது நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் இதை வந்து அடிஷ்னலாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ கரெக்ஷனை வந்து எடுத்து விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கேன்வாஸும் அந்த மெயின் பீஸில் வந்து அடித்து திருப்புறதுக்கு உண்டான அளவுக்கு உண்டான கேன்வாஸ் அளவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது நீளத்தை சொன்னேன்.
அகலம் வந்து 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு பிடிப்போம், இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு பிடிப்போம். ஆக மொத்தம் 3 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் பெல்ட் ரெடி பண்ணிங்கன்னா கேன்வாஸ் ஒட்டி இந்த பெல்ட்டோட அளவு வந்து அகலம் 2 இன்ச்சு அகலம் வந்து வரும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கேன்வாஸ் மேலே தான் வந்து பிடிச்சி தையல் வந்து போடணும். அப்போ தான் இந்த பட்டியோட அமைப்பு நல்ல க்ரீப்பாக வந்து இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ 2 பக்கமும் கார்னரும் இந்த வி வர்ற மாதிரி வந்து வச்சுக்கணும். பாயிண்டில் இதை 2ஆக வந்து ஏற்கனவே அடித்து திருப்பின அந்த கயிறு பகுதியை எடுத்துக்கலாம். 2ஆக வந்து வெட்டி எடுத்துக்கலாம். 2ஆக வெட்டி எடுத்துடுது. நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் உள் பக்கமே வச்சு திருப்பலாம். பட் நான் இதில் வந்து ஸ்டோன் இருக்கிறனால உள் பக்கம் வச்சு திருப்பலை. நான் அடிஷ்னலாக மேலே தான் வச்சு தைக்க போகிறேன். ஓகே, இந்த கார்னரில் அந்த வி ஷேப் வர மாதிரி வச்சுக்கோங்க. 2 பக்கம் அரை இன்ச்சு போக மீதி வந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு இந்த பெல்ட் வந்து வரும். இதில் திருப்புறதுக்கு ஸ்ப்ளேஸ் வந்து வேணும். அதனால் வந்து ஒரு ஓரத்தில் ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு நான் கேப்பு வந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு கேப்பு வந்து விட்டுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு பக்கமும் நம்ம வந்து வி கார்னர் எடுத்துக்கலாம். இதில் கேன்வாஸ் இல்லாமலும் நம்ம செய்யலாம். பட் இந்த பட்டியோட அமைப்பு க்ரீப்னஸ் வந்து கிடைக்காது. சும்மா துணி மட்டும் இருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து உள்பக்கமாக 2 தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். ஓகே, 2 பக்கமும் தையல் போடும்போது நம்ம ஏற்கனவே ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லையா, ஒரு பக்கம் 4 இன்ச்சுக்கு, அந்த இடம் வரும்போது அங்கேயும் ஒரு திரும்பவும் அந்த நல்லா கட்டி விட்டுக்கணும். ஏன்னா திருப்பும்போது வந்து பிசுறு வந்து வெளியே வந்துடக்கூடாது. ஓகே, இப்போ 2 தையல் வந்து அடிஷ்னலாக போட்டுட்டோம். இது வந்து உள்பக்கமாக ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இருக்கிற மாதிரி துணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதியை வந்து நான் வெட்டி விட்டுக்கிறேன். இதை பார்க்குறவங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நிச்சயமாக, அதாவது எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி தான், அதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த பட்டியோட அமைப்பு நீங்கள் ஃபேன்சி, அதாவது கடையில் வந்து நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறீங்க இல்லையா, அதே அளவுக்கு இதுவும் வந்து ரொம்பவே நல்லா ரொம்ப அழகாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம கடையில் வாங்கக்கூடியது அதிகமாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தடிமனாக வந்து இருக்கும், ரொம்பவே க்ரீப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் இடுப்பு பகுதியில் வந்து நல்லா ஹோல்டிங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே அமைப்பு நம்மளாலும் வந்து தைச்சும் நம்ம ரெடி பண்ண முடியும். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு தைச்சி காட்டிகிட்ருக்கேன். இப்போ கார்னரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விட்டுக்கோங்க. 2 பக்கமும். இப்போ இந்த பெல்ட் பகுதியை வந்து நம்ம திருப்பிக்கலாம். திருப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கயிறு வச்சும், அதாவது பெரிய ஊசி வச்சும் திருப்பலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே பாருங்கள், ஏற்கனவே ஒரு பக்கம் நம்ம கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப் பகுதியில் நுழைச்சி இதை வந்து இன் அவுட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்துக்கு இந்த பகுதி வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் பென்சில் வச்சோ அல்லது இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கூட நம்ம இன் அவுட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு பக்கம் மெயின் பீஸும் லைனிங்கு கொடுத்துருக்கேன், இன்னொரு பக்கம் கேன்வாஸ் ஒட்டி அதையும் வந்து ஒரு லைனிங்கில் ஒட்டி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேன்வாஸோடு சேர்த்து 4 துணி வந்து அமைப்பு வந்து இதில் வந்து வந்துடும் கணக்குக்கு. அப்படிங்கும்போது இந்த பெல்ட்டோட அமைப்பு எவ்வளோ அழகாக வருங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ திருப்பியாச்சு. இதை இந்த கார்னர் வந்து நல்லா வந்து பாயிண்ட் எடுத்து விட்டுக்கணும். பெரிய ஊசி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் மெனக்கிட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போது 2 பக்கமும் எடுத்து விட்டுட்டு இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நான் இதை அயன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை அயன் பண்ண போகிறேன். அயன் பண்ணி முடித்த உடனே இந்த பட்டியோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ நான் அயன் பண்ணிட்டேன்.
இதற்கப்புறமா நீங்கள் வந்து எவ்வளோ அழகாக இந்த ஒரு ஃபேன்சி பெல்ட் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ப்ளவுஸ் யூஸ் பண்ணி புடவை நல்லா மடிப்பு எடுத்து கட்டினதுக்கப்புறம் இந்த பெல்ட் வந்து நீங்கள் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா இதோட அமைப்பு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இதில் உள்ள அந்த கார்னர் வந்து நல்லா பாயிண்ட் அவுட் நல்லா எடுத்து விடுங்க. அப்போ தான் அந்த பெல்ட்டோட அமைப்பு இன்னும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா க்ரீப்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கேன்வாஸ் ஒட்டி நான் இதை வந்து பண்ணேன். இப்படி அடித்து திருப்பும்போது ஏற்கனவே நம்ம திருப்புறக்காண்டி நம்ம விட்டுருந்த அந்த கேப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஃபுல்லாகிடும். ஆட்டோமேட்டிக்காக இப்படி மேலே நம்ம தையல் போடும்போது அது வந்து பிளாக் ஆகிடும். உங்களுக்கு ஓப்பனும் க்ளோஸ் ஆகிடும். எல்லாமே ஒரே தையல்லையே எல்லாமே முடிஞ்சிடும். பாருங்கள் இந்த பெல்ட்டோட அமைப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை க்ரீப் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த க்ரீப்போட அமைப்பு பாருங்கள், மடித்து காட்டுறேன். ஸோ எவ்வளோ அழகாக க்ரீப் இருக்குது. இந்த க்ரீப் இருக்கும்போது உங்களுக்கு இடுப்பு பகுதியில் இன்னும் நல்லா வந்து ஃபேன்சியாக நல்லா வந்து உட்காரும். இப்போ நம்ம அடித்து திருப்பி வச்சக்கூடிய அந்த கயிறு பகுதியை 2 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கயிறு வந்து ரொம்பவே நைஸாக இருக்குது. இழுத்து கட்டும்போது சில நேரங்களில் வந்து உள்ளே நம்ம போட்டுக்கூடிய தையல் வந்து அது நழுவிடும், அது வந்து உடைஞ்சிரும். அதுக்காக வந்து மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதை வந்து 2ஆக வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 பக்கமும் கயிறோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சு வரைக்கும் தான் அந்த கயிறோட அமைப்பு இருக்குது. ஸோ 28 இன்ச்சு அப்படிங்கும்போது இடுப்பு சைஸு, என்னோடய இடுப்பு சைஸு கேட்டால் போல் நான் வந்து பெல்ட் ரெடி பண்ணிட்டேன். உங்களுடைய இடுப்பு சைஸு கேட்டால் போல் நீங்களும் பெல்ட்டு இது மாதிரி தைச்சி நீங்கள் போடும்போது இன்னுமே வந்து ஒரு ஃபேன்சி லுக், ஒரு அழகான ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை நம்ம அதாவது பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அதை நம்ம செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட அமைப்பு வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ அந்த ஃபேன்சிலேயே நம்ம இந்த கீழே துணி இருக்கு இல்லையா, அதை வந்து மடித்து பாருங்கள், இந்த மாதிரி மணி கட்டி விட்டுக்கலாம். ஸோ நம்ம ப்ளவுஸ் தைச்சது போக மீதி இருக்கிற துணியை வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் இந்த புடவைக்கு தான் செய்யணும், இந்த ப்ளவுஸுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்லை. நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்கும் எல்லா புடவைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். முயற்சி செஞ்சு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். பார்த்தீங்களா, ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நன்றி. நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொதுவாக ஒரு ஃபேன்சி பெல்ட் தைக்கிறதா இருந்தால் இப்போலாம் வந்து ஒரு ரெடிமேட் ஷாப்பில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியை வந்து எடுத்து வந்து பெல்ட் யூஸ் பண்ணுறது ஒரு ரகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ப்ளவுஸ் தைக்கிறோமோ அந்த ப்ளவுஸுக்கு ஏற்றா போலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே துணியில் வந்து பெல்ட் தைச்சி போடுறது தான் எப்போவுமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்த நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அருமை நண்பர்களுக்கோ உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ தைச்சி கொடுத்து ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பார்த்து சந்தோஷப்படுங்க. மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் மகளிர் டெய்லரிங் சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய
அலைபேசி எண்ணிற்கான வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். உங்கள் கேள்விக்கான விடை இதே போல நிச்சயமாக வீடியோவாக வரும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இதே போல வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.